வாரும் ஐயா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரும், சேரும் ஐயா பந்திலே, சேரும் ஐயா பந்திலே, சிறியவரா எங்களிடம், 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 சிறியவ
ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தைக்காய் வருகிறோம். நீர் பேசும்படி எல்லாத்தையும் நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, தேவ பிள்ளைகள் எவ்வளோக்கு அதிகமாய் கர்த்தரிடத்தில் சேர முடியுமோ அவ்வளோ அதிகமாக நீங்கள் தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? சேர வேண்டும். இன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கு பாலசுப்ரமணியம் என்ன ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு, ஐயா இன்னைக்கு ப்ரேயர் இல்லையா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லையே, 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் என்ன இல்லை, ப்ரேயர் இல்லையே, நாங்கள் இப்போ தான் அங்கே தான் சர்ச்சுக்கு தான் வந்துட்ருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது சொல்கிறேன், இல்லை 2 வாரமாகவே இல்லை. போன வாரமே அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, அறிவிப்பில் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, அடுத்த வாரம் நானும் சொல்லிட்டேன். அவர் சொன்னது இல்லாமல் நானும் என்ன பண்ணுறேன், ஒரு ஒரு அறிவிப்பை ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, காலையில் இன்றைக்கி 5ஆம் தேதி 5 மணி ஆராதனை இருக்காது. எத்தனை மணிக்கு தான் ஆராதனை இருக்கும்? எப்போதும் நடக்கிறதான ஞாயிறு ஆராதனை தான் என்ன செய்யும், நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் அந்த சொன்ன அறிவிப்புகளை நம்ம மனதில் வைப்போம். ஆனாலும் நான் என்ன சந்தோஷம்னா, அவருக்கு அந்த வாஞ்சியை கர்த்தர் கொடுத்தாரு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்ல சரி, அதனால தான் அந்த வாஞ்சியை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையாகவே நான் எதுவும் சொல்லணும், தேவனிடத்தில் நாம் சேரும்போது தேவன் நமக்கு செய்கிற நன்மைகள். சரி, கர்த்தர் இந்த மாதத்தில் எனக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வசனத்தை நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அலையிலேயே சொல்லணுமே. தேவன் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இந்த காலவெல்ல இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறதான ஒரு பெரிய ஒரு ப்ராமிஸ் வேர்ட் என்ன அப்படின்னா, அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான. அப்படின்னா இலை உதிருகிற மரங்களும் இருக்கிறது, இலை உதிராத மரங்களும் இருக்கிறது. இந்த உலகத்தில் நிறைய மரங்களை பார்க்கிறோம். நான் ஏற்கனவே இதை சொல்லும்போது, நான் இந்த என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் என்னுடைய வாலிப நாட்களில் நான் ஊழியம் செய்யும்போது மசனோடி அந்த முதுமலை காடுகள் பகுதியில் நான் இந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் ரொம்ப நாளாக ஊழியம் செய்துட்டு இருந்தோம். அது உங்களுக்கு சிலருக்கு நன்றாகவே தெரியும். அந்த ஊழியம் செய்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி இந்த பிப்ரவரி மாதம் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது இலையுதிர் காலங்கள். ஆக்சுவலி இந்த டிசம்பர் முடிஞ்ச உடனே இந்த காலங்களில் இலையுதிர் காலங்கள். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கிற எல்லா இலைகளும் நினைச்சிடும், உதிர்ந்துடும். நேற்றுக்கு அண்ணனுடைய கடைக்கு நான் போயிருந்தப்போ முன்னாடி அவருடைய கடைக்கு முன்னாடி ஒரு சர்ச் இருக்குது. சர்ச் அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒரு வேப்ப மரம் ஒன்று இருக்குது. அந்த வேப்ப மரத்தை நேற்று பார்க்குறேன். அது எப்போதுமே அந்த மரம் எப்படி இருக்குன்னா, அடர்த்தியாக பார்க்குறதுக்கு அவ்வளோ நிறைய இலைகளோடு நிறையா இருக்கும். அந்த இடத்துல போய் நின்னாலே அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே. ஆனால் நேற்றுக்கு நான் பார்க்குறேன், அந்த மரத்தில் என்ன இல்லை, இலை இல்லை, எல்லாம் கொட்டி போயிருக்குது. நான் உடனே அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். என்னென்னா, ஐயா எதனால் அது கொட்டுச்சு, ஒருவேளை அந்த மரத்துக்கு ஏதாவது வியாதி வந்துருச்சா, இல்லை வேறு ஏதாவது பண்ணிட்டாங்களா, அந்த மரத்தை பட்டு போகிறதுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களா, எல்லா மரங்கள் என்ன சின்ன உதிர்ந்து போனது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இது நல்ல கவனிங்க. அந்த மரம் இருக்கிறதே ஒரு சர்ச்சினுடைய காம்பவுண்டுக்குள்ளே தான். இது இருக்கும் போதே இந்த வசனம் என் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்குது. இதை நான் பார்த்துட்டு இருக்கும்போதே என் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அந்த மரம் இருக்கிறதே ஒரு சர்ச்சினுடைய காம்பவுண்டுக்குள்ளே தான். ஆனால் அதுவே என்ன ஆயிடுச்சு, இலை உதிர்ந்து போச்சு. இங்கே வசனம் சொல்லுகிறது, ஒருவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற. இப்போ இந்த இலையுதிர் காலங்களில் நான் சொன்னது போல அந்த மஸ்னூடி அந்த முதுமலை காடுகள் பகுதியில் நாங்கள் இருக்கும்போது அந்த பெரிய ஒரு ஆறு சொன்னால் அந்த
நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மேட்டூர் டேமுக்கு வர பெரிய முக்கியமான ஆறு வந்து அந்த இது வழியாக தான் போகுது. அதில் ஓடுகிற அந்த ஆறு ஒரு 2 டேம் இருக்குது. அது நல்ல பெரிய ஆறு. அந்த ஆற்றில் என்ன செய்யணும்னா தண்ணி போகும். இந்த தண்ணி போகிற அந்த ஆற்று ஓரமாக இருக்கிற எல்லா மரங்களும் பச்சை பசேல் என்று இருக்கும். அந்த மரத்தை விட்டு தூரமாக இருக்கிற மரங்கள் எல்லாம் இலை உதிர்ந்து காய்ந்து போனது போலவே இருக்கும். அப்போ நான் நினைச்சிருக்கேன், இந்த வசனத்தை நினைச்சிருக்கிற, எவன் ஒருவன் நீர்க்கால் நோரமாய் நடுப்பட்டிருக்கிறானோ அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். நான் இந்த காலவெல்ல சொல்லுகிறது, நீங்கள் தேவனிடத்தில் ஒருவன் வேறு விட்டிருப்பானே ஆனால், தேவனோடு கூட ஒருவன் இருப்பானே ஆனால், ஆண்டவரோடு கூட ஒருவன், எவன் ஒருவன் தேவனோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறானோ அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்ப நீங்க யாருகிட்ட வரணும்? யாருகிட்ட வரணும்? தேவனிடத்தில் வரணும். நீர்க்கால் ஓரமா இருக்கிற தேவனிடத்தில் வரணும். எவன் ஒருவன் தேவனிடத்தில் கிட்டி சேருகிறானோ, வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ள நான் வருகிறேன். வாசிப்போம் உங்களுடைய வேத புஸ்தகத்தை, யாக்கோபுக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் என்ன செய்வாரா? சேருவார். I want you to understand this message very, very clearly. இந்த வசனத்தை நீங்கள் தயவு செய்து சற்று கவனமாய் கேட்கும்படி நான் கேட்கிறேன். தேவனிடத்தில் நீங்க என்ன செய்யணும்? சேரணும். You need to come close to God. தேவனிடத்தில் சேருவது என்பது நிறைய காரியம் இருக்கிறது. நமக்கு நிறைய காரியத்தை நம்மளால சொல்ல முடியும். ஆனால் நான் உங்களோடு கூட பச்சமாய் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தேவனிடத்தில் சேருவது என்பது ஆண்டவர் மாத்திரம் என்னோடு கூட உறவு வைத்துக் கொள்வது அல்ல. உறவு என்பது 2 பேரும் சேர்ந்து வைத்துக் கொள்வதுதான் உறவு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கவனன்ட், தேவனிடத்தில் ஒரு உடன்படிக்கையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு கூட கை கோர்த்து கொள்ள வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், அன்புவாமங்க, இப்போ நான் இவரோடு கூட உறவு வைத்துக் கொள்ளுகிறேன் அல்லது அவரோடு கூட நான் வைக்கிறேன்னு சொன்னா, என்னுடைய கையும் இவருடைய கையும் என்ன ஆகணும்? பிணைக்கப்பட்டிருக்கணும். இல்ல நான் இப்படி இருப்பேன், இவர் மட்டும் என்ன பண்ணுவாரு? இவர் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு? கை பிடிச்சிருக்காருன்னா இந்த கை எப்போ வேணாலும் என்ன பண்ணிடலாம், வந்துடும். இந்த கை விழாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். இப்போ இப்படி இந்த கை இப்படி இருக்குன்னா, நோ ப்ராப்ளம், கவலைப்படாது, விட்டுற மாட்டேன். ரைட், சரி. இப்போ இந்த கை இப்படி இருக்கிறதுனால இப்போ எனக்கும் இவருக்குள்ள இருக்கிற உறவு என்ன ஆகுது? எந்த சூழ்நிலையிலும் இவர் என்ன செய்ய மாட்டாரு, என்ன விட மாட்டார். அவரும் என்ன எந்த சூழ்நிலையை விட மாட்டார். இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நீ தேவனிடத்துல சேரணும். சேரது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிமா. தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். அவர் உங்களிடத்தில் என்ன செய்வாரா? சேருவார். ஆண்டவர்கிட்ட சேர்ந்து மண்ணான்னு சொன்னா, நம்ம எப்படி தெரியுமா, நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, ஆண்டவர் அங்கதான் இருப்பாருன்னு நினைச்சிட்டு ஆண்டவர்கிட்ட அப்பப்போ வந்தா என்ன பண்றோம்? தொட்டுக்கிறோம். தேவையான போது, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்ன பலப்படுது, ஆண்டவரே எங்க அப்பாவை ரட்சிக்க, ஆண்டவரே எனக்கு வியாதி வந்துருச்சு, ஆண்டவர். சாகர நேரத்தில் தான் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சாகர நேரத்தில் நான் சொல்லலை, சரியா? அந்த மாதிரி தான் நிறைய நேரத்தில் கஷ்டம் வரும்போது மட்டும்தான் யாரை தேடுறோம்? தேவனிடத்தில் சேரணும். அப்படி அல்ல. ஆண்டவர் இந்த வசனம் நல்லா தெளிவாய் சொல்லுகிறது, எவன் ஒருவன் நீர்க்கால் நோரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிறானோ அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான்னு சொன்னா, ஆண்டவரை அப்பப்ப தேடுகிறவன் அல்ல, ஆண்டவரை எப்பொழுதும் தனக்குள்ளாக வைத்திருக்கிறவனை தான் ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் சில நேரத்தில் என்ன சொன்னா, அநேக நேரங்களில் இப்ப இருக்கிற காலகட்டங்கள் அநேக நேரத்தில் ஆண்டவரை மறந்து விடுகிறோம். ஜெபம் அப்படிங்கும் போது தான் யார் ஞாபகம் வருது? ஜெபம்னு போது தான் யார் ஞாபகம் வருது? ஆண்டவர் ஞாபகம் வருது. ஆலயத்துக்கு போகும்போது தான் ஆண்டவருடைய ஞாபகம் வருது. ஞாயிற்றுக்கிழமை ஆனாதான் ஒரு சிலருக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை, ஐயோ இன்னைக்கு நான் எங்க போகணும் சொல்லுங்களேன், சர்ச்சுக்கு போகணும். யார் ஞாபகம் வருது? ஆண்டவர். அது அல்ல, ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் உறவாடுகிற ஒரு உறவை கர்த்தர் உங்களிடத்துல என்னிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். and that is the relationship. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் தந்தருளி இவ்வளவாய் நம்ம என்ன கூர்ந்தார்?
அன்பு கூர்ந்தார். அப்ப நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. அவர் நம்ம கிட்ட வந்துட்டாரு. இப்ப யார் போகணும் ஆண்டவர்கிட்ட? நம்ம போகணும். தேங்க்ஸ் மங்க. அவர் நம்ம கிட்ட வந்துட்டாரு. இப்ப யார் போகணும்? ஆண்டவர்கிட்ட போகணும். இந்த மாசத்துல நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க இதுவரை ஆண்டவரை தேடினதை பார்க்கலும் இன்னும் அதிகமா நீங்க தேடி பாருங்க. நீங்கள் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆனா நிறைய நேரத்துல நீர்க்கால் ஓரமாய் நடப்பட வேண்டிய நான், என்னுடைய நாட்டம் எங்க தெரியுமா இருக்குது? துன்மார்க்குடைய ஆலோசனை இருக்குது, பாவிகளுடைய வழியில் நிக்குது, பரியாசக உட்காரும் இடத்துல நினைச்சுக்குது உட்காருது. ரொம்ப வேதனையான காரியம் என்ன தெரியுமா? சிலர்ல ஏன்ட்டியே வந்து சொல்றாங்க, பாஸ்டர் இந்த வாரம் நான் படம் பார்த்தேன் பாஸ்டர். தேவனை என்ன செய்யறதில்ல, தேடுறதில்ல. நான் என்ன சொல்றேன், அங்க தேடின நேரத்துல அங்க போய் உட்கார்ந்து களியாட்டுகளுக்காய் உன்னுடைய சந்தோஷம், நான் உண்மையாக சொல்றேன், சந்தோஷம்னு போய் வரும்போது எப்படி தான் வர? அழுதுட்டு வர. 150 ரூபா கொடுத்துன்னு என்ன பண்ணிட்டு வர? அழுதுட்டு வர. 150 ரூபா கொடுத்து வெக்ஸ் ஆகி வரான். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவிலாம் ஏதோ ஒரு படம் வந்துச்சுன்னா என்ன பண்றான், ரிவ்யூன்னு ஒன்று போடுறான். அதுல வந்து சொல்றான், படமா இது, உன்னை யாரா போக சொன்னது? அவன் சம்பாதிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க போறதை விட வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இளைப்பாறுதல் தருகிறவரை விட்டுட்டு இளைப்பாறுதல் தராத நிறைய காரியங்களை தேடிட்டு இருக்கோம். அதனாலதான் நீதி பிரசங்கில சாலமோன் சொல்லும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு? மாயை மாயை மாயை, உலகத்துல கீழே பாக்குறது எல்லாமே, சூரியனு கீழே பாக்குறது எல்லாமே. ஆனா மனுஷன் எதை தான் தேடுறான்? மாயை தான் தேடுறான். பொய்யான காரியத்தை தேடுறான். நீ தேவனிடத்துல தேடணும். பாருங்க, ஆண்டவர் மோசேயை கர்த்தர் அழைச்சார் இல்லையா? ஆண்டவர் மோசேயை கர்த்தர் அழைச்சார். அழைக்கும் போது அவன் என்ன செய்கிறான், அவன் இஸ்ரேல் குடும்பத்தில் பிறக்கிறான், இப்போ எபிரேய குடும்பத்தில் பிறக்கிறான். ஆனால் கொண்டு போய் அவனை என்ன செய்கிறாங்க, அவங்க அக்கா அப்பா காப்பாற்றுறாங்க. அந்த ஸ்டோரி எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அவன் என்ன செய்கிறான், வனாந்தரத்துக்கு ஓடி போய் அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை என்ன செய்து கொண்டிருக்கிறான், மேய்த்து கொண்டிருக்கிறான். மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே ஒரு மலைச்சல் அப்படியே ரொம்ப கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் மேய்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவனை என்ன செய்கிறார், அவனிடத்தில் தன்னை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பி அவர் சீனாய் மலையில, அந்த தேவனுடைய பர்வதமாகிய சீனாயில வந்து ஆண்டவர் என்ன செய்ய, முச்செடி நடுவே நிற்கிறார். நிற்கிறதை பார்த்த உடனே இவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்யறான் சொல்லுங்க பார்க்கலாம். உற்று என்ன செய்கிறான், பார்க்கிறான். என்னத்தை உற்று பார்க்கிறான்? இந்த செடி, முச்செடி எரியுது, ஆனா என்ன ஆகல, கருகல. அல்லேலூயா. இந்த காலையில் வேலையில் சர்ச்சில் உட்காந்து தியானம் பண்ணுகிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை மிகுந்த பெரிய தியானத்திற்குள் கர்த்தர் உங்களை கொண்டு போவாராக. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா புரியலையா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உண்மையாகவே நல்லா இருக்குல்ல? ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி பாருங்க, இங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஆண்டவர் அந்த முச்செடியில அவர் நிற்கிறதை பார்க்கிறான். ஆண்டவர் தெரியல, முச்செடி எரிகிறது, ஆனால் அது பட்டு அது என்ன செய்யல, கருகி போகல என்று சொல்லி கண்ட உடனே இவன் என்ன செய்கிறான், அது ஏன் அப்படின்றத பார்க்கும்படி கிட்ட என்ன செய்கிறான், போகிறான். He goes near. ஆண்டவர் சொல்றாரு, மோசே, அந்த வசனம் அந்த பகுதியை வாசிங்கம்மா. யாத்திரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளும். வாசிங்க. நடுவில் இருந்து நின்று தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். இந்த முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அந்த செடியை பார்த்த உடனே அவன் என்ன நினைக்கிறான், நான் போய் இந்த அற்புத காட்சியை என்ன செய்வேன், பார்ப்பேன். வனாந்தரத்தில் அவன் மட்டும்தான் இருக்கிறான், ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஆனா ஆடுகளை மேய்த்துட்டு இருக்கிறவன் அந்த செடியை நம்மளா இருந்தா என்ன செய்வோம், இந்த மாதிரி திடீர்னு எரியுதுன்னா நம்ம ஐயோ சாமி ஆளை விட்றா சாமின்னு என்ன பண்ணிடுவோம், நம்மளாம் துண்டை காணோம் தூணையே காணன்னு ஓடிடுவோம். திரும்பி கூட பார்க்க மாட்டோம். போய் அதை வேற ஸ்டோரியா வேற சொல்லுவோம். இப்ப இருக்கிறவன்லாம் என்ன பண்ணுவான் தெரியுமா, சொல்லுங்க பார்க்கலாம்.
பாருங்களேன், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன பாருங்க செடி பாருங்க எரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுமை என்னன்னா, ரோட்ல பஸ் தீப்பிடிச்சு எரியுது, கார் தீப்பிடிச்சு எரியுது, பஸ் தீப்பிடிச்சு எரியுது. இவன் என்ன பண்றான்? அங்க நின்று செல்ஃபி எடுக்கிறான். செல்ஃபி எடுத்தா மட்டும் இல்லை, என்ன சொல்றாரு இவரு? ஸ்டோரி சொல்றாரு. இன்னைக்கு உண்மையாவே உலகம் கெட்டு எதுக்கு தெரியுமா சீரழிஞ்சு போயிருக்குது? செல்ஃபிக்கு இல்ல, ரீல்ஸ் ஸ்டோரி போடுறதுல இவனுக்கு என்னது பைத்தியம் பிடிச்சிருக்கிறான். இன்னைக்கு ஒரு சொல்லலாம் சொல்றான், நான் இன்னைக்கு வீடியோ போடலன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குன்றான். நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் காலில் உலகத்தில் இருக்க முக்காவாசி பேர் எல்லாம் பைத்தியமா தான் சுத்தும். மனுஷங்கிட்ட பேச மாட்டேங்கிறான். கரெக்டா? நீங்க பார்த்துருக்கீங்களா? மனுஷங்கிட்ட பேச மாட்டான். இது ரோட்ல போகும்போது இப்படியே பார்த்துக்கிட்டே போவோம், சிரிச்சுக்கிட்டே போவோம். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான் நினைக்கிறேன் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாம் இந்த பாதாள சாக்கடையெல்லாம் ஓபன் பண்ணி வச்சிடணும். பாதாள சாக்கடை ஓபன் பண்ணி வச்சுட்டா பாதி என்ன ஆயிரும்? ஜனத்தொகை குறைஞ்சிரும். ஏன் சொல்லுங்க? எவனும் ரோட்டை பார்த்து என்ன செய்ய மாட்டேங்கிறான், நடக்க மாட்டேங்கிறான். ஒன் திங் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு உலகம் அப்படி போயிட்டு இருக்குது. நான் என்ன சொல்லுகிறேன், அவர்களை போல நம்ம அல்லாமல் எவன் ஒருவன் தேவன் இவன் சொல்லுகிறான், இது இப்படி இருக்கிறதே என்று சொல்லி பார்க்கும்படி அவன் கிட்ட என்ன செய்கிறான், வருகிறான். You need to come closer to God. அவன் தேவனிடத்துல வந்ததுனால ஒரு காரியம் நான் சொல்றேன். இன்னைக்கு காலவெல் ரகசியத்தை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. நான் ஒண்ணு சொல்றேன், மற்றவர்களை பார்த்து ஆண்டவர் அவளுக்கு செய்யறாரு எனக்கு செய்யலையே நீங்க வருத்தப்படக்கூடாது. அதுக்கு பதிலா நீங்க ஒண்ணு செய்யணும், நீங்க ஆண்டவர்கிட்ட வந்து பாருங்க, உங்களுக்கு சேவையானது அவர் செய்வார். அன்னைக்கு மோசே மட்டும் செடி பக்கத்துல போகலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நம்ம மோசையை பத்தி பேசியிருக்க மாட்டோம். கரெக்ட் தானே? அவன் மோசே முச்செடி எரி என்று பார்த்து, அவன் கீழே வாசிக்கிறோம், அவன் மோசே இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் ஆண்டவர் வந்ததை யாருக்காக தான் வந்தாரு? நல்லா சொல்லுங்க, யாருக்காக வந்தார்? இன்றைக்கு காலவெல்ல நான் உங்கள்கிட்ட சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் வந்திருக்கிறார். உங்களிடத்துல எத்தனையோ முறை, சில இடத்துல ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், உன்னை தேடி அநேக முறை ஆண்டவர் உன்கிட்ட வந்தாரு, ஆனா நீ அவர்கிட்ட போகாதனால அவருடைய மகிமையை உன்னால காண முடியல. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாசத்துல நான் உன்னிடத்துல வரப்போகிறேன். எவன் ஒருவன் என்னை தேடி வருகிறானோ அவனோடு கூட நான் ரிலேஷன்ஷிப் வைக்கிறது மாத்திரமல்ல, அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல முச்செடிட்டு வந்ததே யாருக்காக தான் வந்தாரு? மோசேக்காக தான் வந்தார். அப்போ மோசேக்காக வந்தவர் இந்த காலவெல்ல நமக்காய் வந்தாரா, வரலையா? அல்லேலூயா. மனுஷனை பார்க்கிறோங்க, மனுஷன் எனக்கு அதை செய்வானா, மனுஷன் இதை செய்வானா, நான் அவரை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் என்ன நான் பாப்பார்னு எதிர்பார்த்தேன், அவர் என்ன பண்ணல, பார்க்கல. நீ தேட வேண்டாத இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய், ஆனால் உனக்காக ஒருவர் இறங்கி வந்து முச்செடி நடுவே நின்று கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் நீ கிட்டி சேரு, அவரிடத்தில் நீ பக்கத்துல வந்து பார், இயேசுவினிடத்துல வந்து பார், நீ பார்க்க வேண்டியவரை நீ பார்த்து பார். ஆண்டவரின் பக்கத்துல நிற்கும் போது ஆண்டவர் சொல்லார், உன் அருகாமல் அவன் கிட்ட வருகிறதை ஆண்டவர் பார்த்தார். நீ வருகிறதை யார் பார்க்கணும் சொல்லுங்களேன்? யார் பார்க்கணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் ஜோம் பண்ணீங்களா பிரதர், உங்களை ஜோம் பண்ணதை நான் பார்த்ததே இல்லையே. நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு ஜோம் பண்ண தெரியும். ஆண்டவர் உங்களை பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஜெபிக்கிறதை யார் பார்க்கணும்? நீங்க ஆண்டவர்கிட்ட கிட்டி வரதை ஆண்டவர் பார்க்கணும். அவரிடத்துல நீங்க ஆனா இதுல நீங்க கீழே ஒரு காரியத்தை நம்ம திருவிருந்துக்குள்ள போறோம், அதை மாத்திரம் சொல்லி என் வார்த்தைகளை முடிக்கிறேன். கீழே மாசங்க ஆண்டவன் கிட்ட வருகிறதை பார்த்தபோது முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். மோசே, ஆண்டவருக்கு உன் பெயர் முதற்கொண்டு ஆண்டவருக்கு தெரியும். உன்னை பார்க்க வந்தவருக்கு பெயர் தெரியாது. அல்லேலூயா. நம்ம ஒருவேளை மற்றவங்களுக்கு நமக்கு பேரை தெரியும். நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கோம் தெரியுமா, அவரை எனக்கு தெரியும், ஆனா அவருக்கு என்ன தெரியாது. அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லார், உன்னை உள்ளங்கைகளில் கர்த்தர் வரைந்து வைத்திருக்கிறாரா.
என்ன எப்படி தெரியுமா, நம்ம எல்லாம் உட்காந்து மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் அவர் கையை திறந்துட்டு, என் மகள் எப்படி இருக்கா பத்தியா, என் மகள் எப்படி இருக்கிறான்னு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை உள்ளங்கையில் வரைந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். Are we not grateful? நம்ம அவர்களுக்கு ஆண்டவர் நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஆண்டவர் சொல்லார், யூ ஆர் so grateful. ஏன் அப்படின்னா நீங்களும் நானும் யாருடைய கரத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொல்றார், மோசே மோசே என்று அழைத்து அவன் இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் ஆண்டவர் வந்ததே, ஆண்டவர் வந்த நல்ல சொல்லுங்க, ஆண்டவர் வந்ததே எதுக்கு வந்தாரு? மோசையை பார்க்குற, மோசையோடு கூட ரிலேஷன்ஷிப் வைக்கிறது தான் வந்தார். ஆனால் வந்தவர் என்ன சொல்கிறாரு? பக்கத்தில் வராது, இங்கே கிட்ட சேராயாக. ஏன் கிட்ட சேராயாக? இது நீ நிற்கிற இடம். கீழே வாசிங்களேன், கர்த்தர் அவனை பார்க்க உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராதே, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. நிற்கிற இடம், நீ தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் உன்னை பரிசுத்தம் ஆக்குனாதான் உனக்கும் ஆண்டவருக்கும் என்ன இருக்கும்? ரிலேஷன்ஷிப். சொல்றேன், நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஒயிட்டில் போட்டு வச்சிருக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் அழுக்கு ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரெஸ்ஸை நான் போடுவேன்னா போட மாட்டேனா? ஏன் போட மாட்டோம்? அது அழுக்காக இருக்கணும். ஆண்டவர் பரிசுத்தமானவர். தேவனிடத்தில் வரும்போது நாமும் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. பரியாசம் பாருங்க, வாரம் ஃபுல்லாக ஓடுறதெல்லாம் பரியாசக்காரர்களோட போகிறதெல்லாம் அக்கிரமம் பண்ணுறது, போகிற இடத்துல எல்லாம் என்ன சொன்ன கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவ சமூகத்தில் வந்துட்டு போனால் உனக்கு பரிசுத்தம் உண்டாயிருன்னு சொல்ல முடியாது. பரிசுத்தத்தை எப்போதும் காத்துக்கொள்ளணும். எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? என்னுடைய எங்கே போனாலும் என்னுடைய பரிசுத்தத்தை நான் என்ன பண்ணிக்கணும்? காத்துக்கொள்ளணும். காத்துக்கொள்றது மாத்திரமல்ல, இந்த திருவிருந்தில் வந்து பங்கெடுக்கும் போது கூட இது கர்த்தருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்க பரிசுத்த பாத்திரம். துணிகரமாக பாவம் செஞ்சுட்டு இதில் வந்து என்ன எடுக்கக்கூடாது? சொல்லுங்களேன், இதில் என்ன எடுக்கக்கூடாது? பந்தி எடுக்கவே கூடாது. இந்த பேர் கிறிஸ்துவ சபைகளுக்கெல்லாம் போய் பாருங்களேன், அவன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சர்ச்சுக்கு போவான். அந்த வருஷம் ஃபுல்லாக அவன் என்னென்னமோ பண்ணுவான். அவன் போய் தைரியமாக போய் என்ன வாங்கிட்டு வந்துடுவான்? அப்போ வாங்கிட்டு வந்துடுவான். பார்த்துருக்கீங்களா? தேவன் அப்படி நம்மளை விரும்பலை. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அபாத்திரமாய் பங்கெடுப்பீர்கள். ஆனால் அந்த வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து, இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவர் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ கர்த்தருடைய சரீரத்தையும் குறித்து. பாருங்க, இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, அவன் குற்றம் அடைவது மாத்திரமல்ல, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அப்ப ஆண்டவர்கிட்ட சேருகிறவன் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணும். இந்த பந்தியில பங்கெடுக்கிறவன் எப்படி பங்கு எடுக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். இங்க வசனம் இன்னும் கீழே இருக்க வசனத்தை வாசிங்களேன். வாசிமா. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண. நல்ல கவனிங்க, எந்த மனுஷனும் தன்னைத்தானே நாமளே நிதானிக்கணும். நான் இந்த பந்தியில பங்கெடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஐ அம் பெர்ஃபெக்ட். உங்க மனசாட்சிக்கு விரோதமா கீழே வாசிங்களேன். எந்த மனுஷன் தன்னைத்தானே சோதித்து பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிற. அபாத்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அபாத்திரம்னா என்ன அர்த்தம்? துணிகிறோன்றதுக்கு வேற ஏதாவது சொல்லுங்களேன். தப்ப கூட தைரியமான்றதை விட எவன் ஒருவன் ஒழுங்கு இல்லாதவனோ, பரிசுத்தம் இல்லாதவனோ, பாவம் பண்ணவனோ, குடிச்சிட்டு இதுல என்ன எடுக்க கூடாது? ஒரு அலையில சொல்ல என்னை கவனிங்க. குடிக்கிறவன் எதுல பங்கெடுக்க கூடாது? என்ன கவனிங்களேன், குடிக்கிறவன் எதுல பங்கெடுக்க கூடாது? சிகரெட் குடிக்கிறவன் எங்க எதுல பங்கெடுக்க கூடாது? பந்தியில பங்கெடுக்க கூடாது. கெட்ட வார்த்தை பேசிட்டு பங்கெடுக்கலாமா? பங்கெடுக்க கூடாதா? சொல்லுங்களேன். எடுக்க கூடாது. வீட்டில் சண்டை போட்டுட்டு சமாதானம் இல்லாம இதுல பங்கெடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. இதுதான் அபாத்திரம். துணிகரமா மற்றவர்களை குறை சொல்லிட்டு இதுல என்ன எடுக்கக்கூடாது? பங்கெடுக்க கூடாது. துணிகரமா பாவங்களை செய்து கொண்டு என்ன சொன்ன தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துட்டு எதுல பங்கெடுக்க கூடாது?
தேவனுடைய சமூகத்தில் என்ன எடுக்கக்கூடாது? பங்கு எடுக்கக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, நல்ல கவனிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் ஆக்கினை தீர்ப்பு வரும்படி. இதை நல்லா கவனிச்சுக்கங்க. அவன் நிதானித்து அறியாதனால் தனக்குத்தானே இதுல பங்கெடுக்கிறதுனால நீங்க பரிசுத்தமாயிருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? அபாத்திரமா பங்கெடுத்தா உனக்கு நீயே என்ன வருவிச்சுக்கிறன்னு அர்த்தம்? ஆக்கினியை வர வைக்கிற. கீழே வாசிமா. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அநேகர் பாருங்க, இதனாலேயே நிறைய பேருக்கு வியாதி வந்திருக்குது. இதனாலேயே நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. என்ன பாஸ்டர் இன்னைக்கு 1ஆம் தேதி இதுமா அப்படின்னு பேசுறீங்கன்னு நினைக்க வேண்டாம். நீங்க பரிசுத்தம் நேர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைவிருதாதிருக்கிற மரத்தை போல இருக்குன்னு நான் விரும்புறேன். அதுக்காக தான் இதை சொல்றேன். அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, மோசேட்ட ஆண்டவர் சொல்ற, நீங்க கிட்டே சேராயாக, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சி என்ன செய். நீங்க நிறைய பேர் நம்ம சர்ச்சில் ஷூ எல்லாம் வெளியே கழட்டி போட்டுறோம். ஆனால் உள்ள இருக்கிற ஷூவை என்ன பண்ணல? கழட்டலை. இன்னைக்கு நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் சொல்லாரு, நீ தேவனிடத்துல கிட்டி சேரு. அந்த யாக்கோபுகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். இந்த மாத்திரம் வாசித்து முடிப்போம். தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்துல சேருவார். பாவிகளே, உங்களை கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். மாற கிடவது. ஏன் அப்படின்னா பாவிகளுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொல்லாரு, நீ கர்த்தரிடத்துல சேருங்கள், அப்பொழுது உங்களிடத்துல சேருவார். பாவிகளே, உங்களை கைகளை என்ன பண்ணுங்க. ஆண்டவர் எங்களை நான் யாரு பாவிகள் நான் சொல்லலை. நம்முடைய மனசாட்சிக்கு நம்ம தெரியும். நம்ம சுத்திகரித்துக் கொள்வோம். ஏன் அப்படின்னா அதுக்காக நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நீ பாவமே செஞ்சிட்டுருன்னு நான் சொல்லலை. நல்ல கவனிங்க. பாவம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படியே செஞ்சிட்டுருன்னு சொல்லலை. ஆண்டவர் அதுலேருந்து உன்னை விடுவிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மகிட்ட வந்ததே அவரை சொன்ன, நாம் அவரிடத்துல என்ன செய்யணும்? நாம் அவரிடத்துல சேரணும். சேர்ந்தா அவர் நம்ம இடத்துல என்ன செய்வார்? சேர்வார். சேரும்போது சும்மா இருக்க மாட்டார். அவர் நமக்காய் வைத்திருக்கிற காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல விரும்புறீங்க? நீ கர்த்தரை நீங்க வசனம் சொல்லுது, டேஸ்ட் அண்ட் see that the God is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்கணுங்க. நம்முடைய புலம்பல கர்த்தர் ஜெயமா மாற்றணும். நம்முடைய கண்ணீரை தேவன் களிப்பா மாற்றணும். என்னுடைய வேதனையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றணும். என்னுடைய சாபங்கள் எல்லாம் தேவன் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே ஒன்று. வாட் யூ நீட் டு டு? நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஆண்டவரிடத்துல என்ன செய்யுங்க? சரிங்க. ஆண்டவர்கிட்ட வந்தாலே, நெருப்புகிட்ட வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அசுத்தமெல்லாம் என்ன ஆயிரும்? புரிஞ்சு போயிடும். நீங்க கர்த்தரிடத்துல சேருங்க. நீங்க தேவனிடத்துல சேரும்போது இன்னொரு காரியம் நான் சொல்றேன், பரிசுத்தவான்களோடு கூட உங்களுடைய ஐக்கியம் இருக்குமே ஆனால் உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா. துன்மார்க்கோடு கூட நடக்க வேண்டாம். பாவிகள். ஏன்னா துன்மார்க்கிட்ட போனால், பாவிகளிடத்தில் போனால், பரியாசக்காரன்கிட்ட போனால் என்ன சொல்லுவான் தெரியுமா? உன்னை கர்த்தரிடத்துல தூரமாக கொண்டு போயிடுவான். அதனால தான் நான் அவங்கள வெறுக்கணும்னு நான் சொல்லலை. அன்பு காட்டுங்க, ஆனால் அவங்களோடு என்னென்ன வச்சுக்காதீங்க. ஐக்கியம். என் ஃப்ரெண்டு பிரதர், என் ஃப்ரெண்டு முக்கியமான இது, அவனை தவிர்க்க முடியல. என் க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்கே கூப்பிட்டான்? நீ க்ளோஸ் ஃப்ரெண்ட் எங்கே கூப்பிட்டான் பிரதர்? பாரு கூப்பிட்டான். அனுபவசாலி சொல்றாரு. அல்லேலூயா. ரொம்ப க்ளோஸ். நீ உன் ஃப்ரெண்டை பார்க்கிற, ஆனா உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரை பார்க்கலையே. நீ காலவேளை ஒரு தீர்மானம் பண்ணு, என் ஃப்ரெண்டெல்லாம் அடுத்தது தான். ஆமீன் சொல்லுங்களேன். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் காக்கா பிடிச்சோ, எந்த மனுஷனுக்கு தாஜா பண்ணி நான் முன்னேற வேண்டிய அவசியம் இல்லை. நான் கர்த்தரை பிடிச்சிட்டா ஏற்ற நேரத்தில் கர்த்தரனை உயர்த்த அவர் போதுமானவர்.
நீ வேலை செய்கிற இடத்துல யாருகிட்டயும் போய் கை கட்டிட்டு பிரதர் எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க நீ கை கட்டிட்டு நிக்க வேண்டாம். கர்த்தர் என்ன செய்வார்? அந்த ராஜாவை ஏற்படுத்தினவர் அவர்தான். அவனுக்கு முன்பாக கர்த்தரின் தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்க போதுமானவர். ஆமென் சொல்லுங்களேன். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி என் வார்த்தைகளை முடிக்கிறேன். வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக கேட்கும்படி அன்பை கேட்கிறேன். இது நான் போன வாரம் ஒரு சின்ன ஒரு இதை பார்க்கும்போது எத்தனை பேருக்கு இந்த பர்வீன் சுல்தானா தெரியும்னு தெரில. தெரியுமா பர்வீன் சுல்தானா? எத்தனை பேர் அவங்களுடைய பேச்சு கேட்டிருக்கிறீங்க? பர்வீன் சுல்தானுடைய பேச்சு உண்மையாகவே நிறைய நேரத்தில் நான் அவங்க பேசுகிறத நான் ரொம்ப கவனமாக கேட்பேன். அவங்க ஒரு முஸ்லீம் சகோதரியாக இருந்தாலும் அவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? ரொம்ப தெளிவாக இருக்கும். அவர்கள் ஒரு வார்த்தை அவங்க ஒரு இடத்துல ஒரு ஸ்கூலில் போய் பேசும்போது ஒரு சின்ன பிள்ளை எழுப்பி நல்ல கவனம் எல்லாம் சற்று கவனமாக கேளுங்க, எல்லோரும் கேட்கணும், எல்லாம் கவனிக்கணும். அந்த ஒரு சின்ன ஒரு +1 +2 படிக்கிற பிள்ளைன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளை எழும்பி நின்று கேட்குறா, டீச்சர் நான் பாடம் நல்லா படிக்கிறோம், ஸ்கூலில் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் சினிமா பாட்டு மனசுக்குள்ளே வர மாதிரி, சினிமா பாட்டு மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரி பாடம் என்ன செய்ய மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது. சினிமா பாட்டு மனப்பாடம் ஆகிற மாதிரி பாடம் என் மனசுக்குள்ளே என்ன செய்ய மாட்டேங்குது, ஏற மாட்டேங்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. உடனே அந்த சகோதரி சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நான் சின்ன வயசுலேருந்து நானும் உங்களை போல் ஸ்கூல் படித்து தான் நான் இன்றைக்கி இவ்வளோ தூரத்தில் இருக்கிறேன். இப்போ அவங்களுடைய ஒரு மாத வருமானம், மாத சம்பளம் 1 லட்சத்து எல்லாம் பிடிச்சது போக 1,65,000 ரூபாய் ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அந்த 1,65,000 ரூபாய் ப்ளஸ் இப்போ இருக்கிறது நான் சம்பாதிச்ச வீடு, இப்போ நான் வச்சிருக்கிறது நான் சம்பாதிச்ச காரு, இப்போ நான் இங்கே வந்திருக்கிறது நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், ஒரு வருஷம் ஒரு இதில் வேலை செய்யும்போது எனக்கு மாதம் வருமானம் இவ்வளோ வருது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நான் வேலை செய்கிறதே ஒரு நாளைக்கு மீறி போனால் எத்தனை மணி நேரம் தான்? 2 மணி நேரம் தான். ஆனால் அந்த 2 மணி நேரமும் முழுமையாக நான் எங்கே போகிறதில்ல, ஸ்கூலுக்கெல்லாம் என்ன காலேஜுக்கெல்லாம் நான் என்ன செய்கிறதில்ல, போகிறதில்ல. அதுலேயே எனக்கு இவ்வளோ லீவ்ஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு வருஷத்தில் 365 நான் மீறி போனால் அதிகமாக வேலை செய்கிறதே வெறும் 200 நாள் பக்கம் தான் நான் என்ன செய்கிறேன், வேலை செய்கிறேன். ஆனால் நான் வேலை செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் எனக்கு மாதத்துக்கு 1,65,000 எனக்கு சம்பளம் வருது. இது காரணம் சினிமா பாட்டு இல்லை, நான் பாடத்தை படித்ததுனால தான் இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் உட்காந்துருக்கேன். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் உன்னுடைய வாழ்வை அழிவுக்கு நேராக கொண்டு போயிட்டு இருக்குது. தேவையானது ஒன்று. இப்போ அந்த சகோதரி சொல்லும்போது அவங்க படித்ததுனால நான் இந்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறேன். படிப்பும் தேவை, ஆண்டவரையும் நீ பிடிச்சு கொண்டால் இந்த உலகத்தை தேவையில்லாத விட்டுட்டு ஆண்டவரை பிடிச்சிட்டா உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதம் மாற்றுவார். ஆனால் அதை விட்டுட்டு நிறைய பேர் சொல்கிற வார்த்தையை கேட்டிருக்கிறேன், பிரதர் என் வாழ்க்கை போராட்டம். ஏன் போராட்டமாக இருக்குது? நீ யாரை பிடிச்சிக்கல? கர்த்தரை பிடிச்சு. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, இந்த மாதத்தில் யாரை பிடித்து கொள்வேன்? கண்களை மூடுவோமா?